Hello students, in this session we are going to discuss Andrews isotherm. So what is an isotherm? So isotherm, it's a chart representing the changes of volume or pressure under conditions of constant temperature. So temperature constant வச்சுட்டு நம்ம pressure volume நடுவில் graph plot பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் isotherm, like isobars. Isobars we kept pressure as a constant. Here temperature is taken as constant. Okay, this is an example of isotherm of carbon dioxide. Carbon dioxide molecules different temperatures இந்த isothermல எப்படி vary ஆகுது. So here in the x-axis volume is taken and y-axis pressure is taken. So pressure versus volume at constant temperature. First 13 degrees Celsius and second 21 degrees Celsius, next 31 and so on. So temperature increasing mannerல நம்ம A dash வரிசை நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். 1 2 3 4 4 ரீடிங்க்கு ப்ரெஷர் வால்யூம் கர்வை ப்ளாட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா when we increasing the pressure at 13 degrees Celsius lower temperature, when you increase the pressure நம்ம என்ன செய்கிறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது 40 60 80 y ஆக்சிஸில் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இஃப் யூ இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஃப்ரம் A to B, the volume decreases first. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏலேருந்து B வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃப்ரம் B to C there is no change in the volume. ஸோ A to B ஒரு டிக்ரீஸ் இருக்குது. B to Cயில் நமக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. இஃப் யூ இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஆல்சோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இட். ஸோ நம்ம ப்ரெஷரை கூட வால்யூம்லேயும் இந்த சேஞ்ச் இல்லை, கொடுக்குற ப்ரெஷரும் அப்படியே தான் என்ன செய்யுது, மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்ரம் A to B கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் த கேசியஸ் ஸ்டேட். ஃப்ரம் B பாயிண்ட் Bயிலேருந்து அந்த கேஸ் லிக்விடாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. தட் இஸ் லிக்விஃபேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ரீசன்னால் கேஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸ் ஆர் கோ எக்ஸிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் பாயிண்ட். அதனால தான் இந்த பியிலேருந்து சி வரைக்கும் அந்த கேஸ்க்கும் லிக்விடாக கன்வெர்ட் ஆன அந்த CO2க்கும் நடுவில் ஒரு கோஎக்ஸிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிறதுனால நமக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. ஸோ at BC both the liquid and gas coexist, so the pressure remain constant. இப்போ பாயிண்ட் சியை ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லா கேஸுமே லிக்விஃபை பண்ணதுனால அதுக்கப்புறம் there is no gas present in the container. அப்போ நமக்கு வால்யூமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, because all the gases are converted into liquid. So we can compress gas but we cannot compress liquid, isn't it? ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ A to Bயில் ஒரு டிக்ரீஸ், ஃப்ரம் B to C there is no change in the pressure. From A to B carbon dioxide is in the gaseous state. From B to C the gas is converted into liquid. So therefore there is no change from B to C. After C all the gases are converted into liquid form. So there is no conversion after this point, so pressure increases. Next, at higher temperature, elevated temperature, அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குது. there is no change like the similar pattern. ஸோ நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக இதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகும். பட் என்ன அப்படின்னா இந்த ரீஜியனுடைய ஏரியா, தட் இஸ் வால்யூம் ஏரியா, ஃப்ரம் B to C இங்கே இவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னா அட் ஹையர் டெம்பரேச்சர் 21 டிகிரி செல்சியஸில் தட் இஸ் this line B dash to C dash volume area கொஞ்சம் குறையுது. that is from A dash to B dash there is a definite change. அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இந்த AB லைனை விட A dash B dash லைனுடைய லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் at elevated temperature the liquefaction process starts slowly. அதாவது இங்கே ஆரம்பித்ததை விட இங்கே கொஞ்சம் பாயிண்ட் பியாண்டில் தான் என்ன செய்யுது, ஹையர் ப்ரெஷரில் தான் அந்த லிக்விஃபேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அகைன் அதே தான், ஃப்ரம் B dash to C dash the gas is converted into liquid, that is there is a coexistence between the gas phase and the liquid phase. At beyond C all gases are converted into liquid, so there is no conversion. So
C டேஷ்லேருந்து நமக்கு ஒரு பீக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அட் 31 டிகிரி செல்சியஸ், அக்யூரேட்டாக சொல்லணும்னா 31.1 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சரில் தான் நமக்கு ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரியான பீக் தான் இருக்குது, தட் இஸ் பி. இந்த பிங்கிறது ஒரு ஷார்ப் பாயிண்டில் தான் இருக்குது. இந்த ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் வரைக்குமோ அல்லது பிசி வரைக்குமோ எந்த விதமான பெரிய லென்த்தும் கிடையாது. பியில் ஒரு சின்ன பாயிண்ட் லெவலில் தான் இந்த கன்வர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் கொடுத்தாலும் நமக்கு ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர்த்து தேர் இஸ் நோ கன்வர்ஷன். அதாவது இதுலேருந்து என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 31.1 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறமா நம்மளால் என்ன செய்ய முடியாது, எந்த கேஸையுமே லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் ஒரு கேஸை நம்மளால் லிக்விஃபை பண்ண முடியும். அந்த கேஸ் தான் இங்கே கார்பன் டை ஆக்சைடாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு மேலே போக 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 தட் இஸ் 35.5 இருக்கட்டும் அல்லது 48 இருக்கட்டும், இதில் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. தட் இஸ் ப்ரெஷரை நீங்கள் அப்ளை பண்ண வால்யூமில் தான் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த விதமான கன்வர்ஷனும் இங்கே டேக் ப்ளேஸ் ஆகிறதில்ல. ஸோ அப்போ எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் நம்மளால் கேஸஸை லிக்விட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இதை வச்சு நம்ம 3 கான்செப்ட் கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், தட் இஸ் TC, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த temperature above which it cannot be liquefied at high pressures. நம்ம எவ்வளோ தான் ஹை ப்ரெஷர் கொடுத்தாலும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே அந்த கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது we cannot liquefy the gases. Next one is pressure, critical pressure. It is defined as the minimum pressure required to liquefy 1 mole of a gas at its critical temperature. எந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த கேஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும்போது எந்த ப்ரெஷர் பாயிண்டில் அது லிக்விஃபேஷன் ஸ்டார்ட் பண்ணுதோ அதுதான் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரிட்டிக்கல் வால்யூம். ஸோ திஸ் இஸ் த வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole of a gas at its critical temperature and critical pressure. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்லேயும் கிரிட்டிக்கல் ப்ரெஷர்லேயும் ஒரு கேஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் கிரிட்டிக்கல் வால்யூம். ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் வால்யூம், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ ஃபார் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட், தட் இஸ் at 31.1 degree Celsius is the critical temperature of CO2. At this point the volume occupied by this gas is called critical volume, that is critical pressure. இந்த பீன்ற பாயிண்டில் எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதான் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இந்த CO2 கேஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் கிரிட்டிக்கல் வால்யூம். Okay, so critical temperature, pressure and volume. This is the table which is given for some gases at its critical temperature and critical pressure. For helium gas, the critical temperature is 5.2 and the critical pressure is 2.26 and its volume is at 2.26 pressure and 5.2 temperature. Its critical volume is 57.8. Likewise for CO2, oxygen, nitrogen are given. Okay, thank you students, thanks for watching. We shall discuss other topics in the next video.